யோவான் கிளிமாக்கஸ். யோவான் கிளிமாக்கஸ் பாலஸ்தீனத்தில் பிறந்தவர். யோவான் கிளிமாக்கஸுக்கு 16 வயது ஆனபோது சீனாய் மலையில் இருந்த துறவற மடத்தில் துறவியாக சேர்ந்தார். அங்கு இவர் ஜெபத் தவ வாழ்வில் தம்மை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொண்டு இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார். மடத்தில் இவர் துறவியாக வாழ்ந்த சமயத்தில் சாத்தான் இவரை பலவிதமாக சோதித்தது. அத்தகைய சமயங்களில் எல்லாம் இவர் இறைவனுடைய வல்லமையால் எல்லா விதமான சோதனைகளையும் வெற்றி கொண்டார். யோவான் கிளிமாக்கஸ் எப்போதும் நாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார். அதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படாதவாறு பார்த்து கொண்டார். இவர் விவிலியத்தை நன்றாக கற்றுத் தெரிந்தார். அதனால் இவருடைய போதனையை கேட்பதற்கு துறவிகள், இறைமக்கள் என ஏராளமான மக்கள் இவருடைய இருப்பிடம் தேடி வந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை மிக சிறப்பான முறையில் எடுத்துரைத்து வந்தார். இவர் எழுதிய லேடர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் என்ற புத்தகம் இன்றைக்கும் மக்களால் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகமாக இருந்து வருகின்றது. யோவான் கிளிமாக்கஸுக்கு 74 வயது நடக்கும்போது இவரை ஆதீன தலைவராக ஏற்படுத்தினார்கள். இத்தனைக்கும் இவர் அந்த பொறுப்பை விரும்பவே இல்லை. இருந்தாலும் அதனை இறை திருவிழமென ஏற்றுக்கொண்டு தன்னால் இயன்ற மட்டும் அப்பணியை சிறப்புடனே செய்து வந்தார். இவர் 649 ஆண்டு மார்ச் மாதம் 30 இறையடி சேர்ந்தார். தூய யோவான் கிளிமாக்கஸ் நாவடக்கத்தோடு வாழ்ந்தார். அதனால் பலருடைய நன்மதிப்பை பெற்றார். இவரை போன்று நாவை அடக்கி ஆள கற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இறைப்பணியையும் சிறப்புடன் செய்வோம். அதன் வழியாக இறை ஆசிரை நிறைவாய் பெறுவோம். தூய யோவான் கிளிமாக்கஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.